ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் சிஎம்ஏ இன்டருக்கான ஸ்டடி பிளான் பார்க்க போகிறோம். ஜூன் 2025 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறப்ப குரூப் 1 எப்படி படிக்கணும், எந்தெந்த சப்ஜெக்டில் எந்தெந்த டாபிக் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும், என்னென்ன மெட்டீரியலை ரெஃபர் பண்ணி படிக்கணும், எந்த மாதிரி ஆர்டரில் அது படிக்கணும், ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணால் அது ரொம்ப ஈஸியாக நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ பர்டிகுலராக செல்ஃப் ஸ்டடி பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து செல்ஃப் ஸ்டடி பண்ணுறப்ப மேபி 1 or 2 சப்ஜெக்ட்ஸில் அவங்களுக்கு கைடன்ஸ் இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு தோணலாம். ஸோ அப்படி ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்டுக்கு உங்களுக்கு ரெக்கார்டட் கிளாஸஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. குரூப் 1 சிஎம்ஏ இன்டரில் குரூப் 1 இந்த 4 பேப்பர்ஸும் சப்ஜெக்ட் வைஸ் ஸ்டடி பிளான் பார்க்க போகிறோம். ஜூன் 2025 எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷன். இப்போ ஆல்மோஸ்ட் ஜான்வரி முடிய போகுது. ஸோ இன்னும் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் அண்ட் மே 4 மந்த்ஸ் நமக்கு சாலிடாக நடுவில் இருக்குது. முழுசாக 4 மாதம் இருக்குது. ஸோ இந்த 4 மந்த்ஸில் நம்மளால் இந்த 4 சப்ஜெக்டை ப்ரிப்பேர் பண்ண முடியுமா? தாராளமாக ப்ரிப்பேர் பண்ணலாம். கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் இதில் கான்சென்ட்ரேட் பண்ணணும். நீங்கள் ஜாப் போகிறவங்களா இருக்கலாம், அல்லது காலேஜ் போகிறவங்களா இருக்கலாம், வேறு ஏதாவது ஒர்க்கு கமிட்மெண்ட் இருக்கலாம். பட் அதுக்கு நடுவுலையும் உங்களால் கண்டிப்பாக இதை நல்லா ப்ரிப்பேர் பண்ண முடியும். இதுக்கு சிஎம்ஏ எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு எப்படி படிக்கணும், இது வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டடி பிளான் அப்படிங்கிறப்ப இந்த ஆர்டர் படி படிக்கணும், மனப்பாடம் பண்ணி படிக்கணும், இப்படி தான் எழுதணும், அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸ்மார்ட்டாக பிளான் பண்ணி நீங்கள் கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு எழுதினீங்கன்னா ரொம்ப ஈஸியாக சிஎம்ஏ எக்ஸாம் உங்களால் கிளியர் பண்ண முடியும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்பாங்க, எவ்வளவு மணி நேரம் படிக்கணும், ஒரு நாளுக்கு இத்தனை ஹவர்ஸ் படித்தோம்னா நம்மளால் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. ஹவர்ஸ் அப்படிங்கிறது இங்கே வந்து ஒரு ஃபேக்டே கிடையாது. இங்கே ஹவர்ஸ் அப்படிங்கிறது நம்ம எவ்வளவு நேரம் படித்தோம் அப்படிங்கிறத விட நம்ம படித்தது கொஞ்சம் நேரம்னாலும் அதை நல்லா கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு அதை ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு ரெடியாக இருந்தோம்னா நம்ம ஈஸியாக எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். பட் இதை படித்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஓரளவுக்கு நமக்கு டைம் தேவை தான். ஸோ அதை ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், என்னென்ன மெட்டீரியல் ரெஃபர் பண்ணணும், எந்த ஆர்டரில் படிக்கணும், எல்லாமே நம்ம இப்போ டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வாட் டு ஸ்டடி, என்ன படிக்கணும். ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம இன்ஸ்டியூட்டுடைய ஸ்டடி மெட்டீரியலை ரெஃபர் பண்ணுங்கள். முதல்ல நீங்கள் படிக்க வேண்டியது இன்ஸ்டியூட்டுடைய ஸ்டடி மெட்டீரியல். இப்போ ஸ்டடி மெட்டீரியலில் ஃபஸ்ட்டுலேருந்து லாஸ்ட் வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்களோ ஃபுல் சிலபஸுமே நம்ம கவர் பண்ணியே ஆகணும். இப்போ நம்ம பார்க்க போகிறது பின்னாடி ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாகவே என்னென்ன டாபிக் எப்படி படிக்கணும்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஜென்ரலாக எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே என்ன ரெஃபர் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸ்டடி மெட்டீரியல் தான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸ்டடி மெட்டீரியலில் என்ன கான்செப்ட் கொடுத்துருக்காங்க, அது ரிலேட்டடாக என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க, அதுக்கு ஒர்க்கிங் நோட்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்க, இது எல்லாமே படிக்கணும். ஏன்னா நிறைய தடவை நம்ம பார்த்தோம்னா ஸ்டடி மெட்டீரியல்லேருந்து அப்படியே கொஸ்டின்ஸ் வரும். ஈவன் ப்ராக்டிக்கல் சம்ஸ் அப்படின்னு பார்த்தா கூட அப்படியே கொஸ்டின் ரிப்பீட் ஆகும், எக்ஸாம்லேயும் அடிக்கடி கேட்பாங்க. இப்போ லாஸ்ட்டு 2 to 3 எக்ஸாம்ஸில் என்னென்ன மாதிரி கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் இருந்தது, ஸ்டடி மெட்டீரியல்லேருந்து எந்த மாதிரி கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறதும் நம்ம டீட்டெயிலாக அனலைசிஸ் பண்ணி நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, அதுவும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு படிக்கிறப்ப அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இன்ஸ்டியூட்டுடைய ஸ்டடி மெட்டீரியலாக படிக்கிறீங்க. ஸோ ஒவ்வொரு டாப்பிக்கும் அல்லது ஒவ்வொரு ஹெட்டிங்கும் நீங்கள் படிக்கிறப்ப அதுக்கு ரிலேட்டடாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் என்ன கேட்டிருக்காங்க. அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ், இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸில் சஜஸ்டட் ஆன்சர்ஸ்னு நம்ம இன்ஸ்டியூட் சைட்லேயே இருக்கும். சஜஸ்டட் ஆன்சர்ஸ் அப்படின்னா இன்ஸ்டியூட் சைட்லேயே இருக்கும், அதை ரெஃபர் பண்ணி நீங்கள் படிக்கலாம். அப்படி இல்லைன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கேனர்னு வாங்கி படிப்பாங்க. இந்த ஸ்கேனரில் லாஸ்ட்டு ஒரு 10 to 20 எக்ஸாம்ஸ் வரைக்கும் இருக்கிற எல்லா கொஸ்டின் ஆன்சர்ஸும் கொடுத்துருப்பாங்க, டாபிக் வைஸாக கொடுத்துருப்பாங்க, அதுவும் படிக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்ஸ்டியூட்டில் இருக்கிற ஸ்டடி மெட்டீரியல் தட் இஸ் சஜஸ்டட் ஆன்சர்ஸை ரெஃபர் பண்ணினாலே அதுவும் ஒன்று தான். ஏன்னா சஜஸ்டட் ஆன்சர் அப்படின்னா எக்ஸாம் வைஸாக இருக்கும், ஸ்கேனருங்கிற புக்கில் டாபிக் வைஸாக இருக்கும். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ நீங்கள் அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இன்ஸ்டியூட்டோட ஸ்டடி மெட்டீரியல் படிக்கிறீங்க அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் அதில் இருக்க சஜஸ்டட் ஆன்சர்ஸ் படிக்கிறீங்க. அதை தவிர ஒர்க் புக் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்பாங்க, இந்த ஒர்க் புக் வந்து 2016 சிலபஸ்க்கு தானே மேடம், இது நாங்கள் படிக்கணுமா அப்படின்னு கேட்பாங்க. 2016 சிலபஸும் 2022 சிலபஸும் ரொம்ப டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது, மோராலஸ் ஈக்குவல் தான். ஸோ அதனால் 2022 சிலபஸ்க்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒர்க் புக்கில் இருக்கக்கூடிய பாயிண்ட் எல்லாமே கண்டிப்பாக பாருங்கள். ஒர்க் புக்கில் இருந்தும் நிறையா சம்ஸ் எக்ஸாமில் கேட்குறாங்க. இது 2016க்கு உரியது தான், ஆனாலும் 2022 எக்ஸாம்லேயும் இது கேட்குறாங்க, சில சப்ஜெக்டில் வந்திருக்கு. அதனால் ஒர்க் புக்கும் ரெஃபர் பண்ணுங்கள்.
அடுத்தது கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் முதல்ல எப்படின்னு பார்த்துருவோம். கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா 30 மார்க்ஸுக்கு எம்சிக்யூ 15 கொஸ்டின் கேட்பாங்க. அந்த 15 கொஸ்டின் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2 மார்க். சூஸ் த பெஸ்ட் மட்டும்தான். இது 30 மார்க்ஸ் நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம். பட் இது ஈஸியாக எடுக்கணும்னா ஸ்டடி மெட்டீரியலில் ஃபஸ்ட்டுலேருந்து லாஸ்ட் வரைக்கும் இருக்கிற எல்லாமே, ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட்னா நான் ஃபஸ்ட்டு பேஜ்லேருந்து லாஸ்ட் பேஜ் வரைக்கும் சொல்கிறேன். அதில் இருக்கிற எல்லா டாப்பிக்குமே நீங்கள் கவர் பண்ணி நல்லா கான்செப்ட் புரிஞ்சிருந்ததுன்னா எம்சிக்யூக்கு நீங்கள் தனியாக ஒரு புக்கோ அல்லது எம்சிக்யூ கொஸ்டின்ஸ்னு கொஸ்டின் பேங்க்லாம் தேடணும்னு அவசியமே இல்லை. பட் இன்ஸ்டியூட்டில் பிட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு இருக்கும். பிட் கொஸ்டின்ஸும் 2016 சிலபஸ்க்குரியது தான். அதுவுமே நீங்கள் ரெஃபர் பண்ணி படிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம டெலகிராமில் இது ரிலேட்டடாக எல்லா மெட்டீரியல்ஸுமே பின் பண்ணியிருக்கோம். டெலகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலைன்னா பண்ணிவிட்டு அதை நீங்கள் ரெஃபர் பண்ணி கூட படிச்சுக்கலாம். அல்லது இன்ஸ்டியூட் சைட்டில் இருந்து கூட நீங்கள் எடுத்து படிக்கலாம். 30 மார்க்ஸ் எம்சிக்யூ, பேலன்ஸ் 70 மார்க்ஸுக்கு டிஸ்கிரிப்டிவில் ஆன்சர் எழுதணும். இதில் சாய்ஸ் இருக்கும். 7 கொஸ்டின்ஸ் கொடுத்து அதில் 5 கொஸ்டின்ஸ் எழுதுகிற மாதிரி கேட்டிருப்பாங்க. 2 கொஸ்டின் சாய்ஸில் விடலாம். இப்போ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்பாங்கன்னா, சாய்ஸில் எப்படியும் 2 கொஸ்டின் நாங்கள் ஸ்கிப் பண்ண முடியும்ல, அப்போ எல்லா டாப்பிக்கும் உங்களால் கவர் பண்ண முடியல அப்படிங்கிறப்ப டிஃபிகல்ட்டான டாபிக் அந்த மாதிரி ஸ்கிப் பண்ணிவிட்டு ஸ்டடி மெட்டீரியலில் இருக்கிறதுல ஒரு குறிப்பிட்ட டாபிக்ஸை மட்டும் நாங்கள் கவர் பண்ணால் போதுமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அண்ட் ஃபார்மோஸ்ட் உங்கள் எல்லாருக்கும் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, ஸ்டடி மெட்டீரியலில் இருக்கிற எந்த டாப்பிக்குமே ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்கள் சிலபஸில் இருக்கிற எல்லா டாப்பிக்கை பற்றின நாலேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். பட் அதை படித்ததுக்கப்புறம் ரிவிஷன் பண்ணுறப்ப பாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ், ஒர்க் புக்கு அப்படின்னு ரிவிஷன் பண்ண அடிக்கடி என்ன கொஸ்டின்ஸ் எக்ஸாமில் ரிப்பீட் ஆகிருக்கோ அந்த டாப்பிக்கில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக பிக்கப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி கொஸ்டின்ஸ் அடிக்கடி வர்றப்ப அதில் நிறையா தடவை ரிவைஸ் பண்ணதுனால உங்களால் ஈஸியாக எழுத முடியும். பட் எல்லா டாபிக்ஸுமே பேசிக் நாலேஜ் உங்களுக்கு இருக்கும் ஏற்கனவே படித்தது. ஸோ இதை வச்சு எக்ஸாமில் உங்களால் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். இப்போ இது எல்லாமே படித்ததுக்கப்புறம் நீங்கள் ஃபர்தராக இன்னொன்று ரெஃபர் பண்ணலாம். சிஏ உடைய ஸ்டடி மெட்டீரியல், சிஏல பாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ், நம்ம இன்ஸ்டியூட்டுடையது, சிஏ உடையது ஆர்டிபி ரிவிஷன் டெஸ்ட் பேப்பர் அந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் உங்கள் சப்ஜெக்ட்டுக்கு ரிலேட்டடானது, சிஏ இன்டர் சிலபஸில் இருக்கக்கூடியது எல்லாமே நீங்கள் ரெஃபரன்ஸ் எடுத்து படிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் உங்களுக்கு எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு. சரி, இப்போ என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறது ஓரளவுக்கு பார்த்துட்டோம். இப்போ எப்படி படிக்கணும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேப்பர் 5 லா அண்ட் எத்திக்ஸு. இதில் வெயிட்டேஜ் படி கொடுத்துருக்காங்க. பட் இந்த வெயிட்டேஜ் படி கொஸ்டின் கேட்டிருக்காங்களா அப்படிங்கிறதும் நம்ம சேனலில் கொஸ்டின் பேப்பரை வச்சு நம்ம அனலைசிஸ் பண்ணி பார்த்துருக்கோம். வெயிட்டேஜ் அப்படின்னு கொடுத்துருந்தாலும் சில சமயத்தில் இந்த வெயிட்டேஜிலேருந்து கொஞ்சம் டீவியேஷன் ஆகலாம் கொஸ்டின் பேப்பர். ஸோ வெயிட்டேஜ் இதில் இந்த டாபிக் படித்தா அதில் 30 மார்க் நமக்கு ஷேராக கிடச்சிரும், இதில் படித்தா 40 மார்க்ஸ் கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்காதீங்க. நீங்கள் படிக்க வேண்டியது ஃபுல் கான்செப்ட்டுமே ஃபுல் சிலபஸுமே கவர் ஆகிற மாதிரியே படிங்க. இப்போ லா பேப்பரில் ஃபஸ்ட்டு செக்ஷன் ஏல கமர்ஷியல் லா. இதில் இன்ட்ரடக்ஷன் ரொம்ப சிம்பிளான ஒரு சாப்டர் தான். ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷனை படிச்சுக்கோங்க. அடுத்தது இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட், சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட், நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட். இது நீங்கள் ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா, ஃபவுண்டேஷன் முடிச்சுட்டு இன்ட்ரு ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா ஆல்ரெடி கான்ட்ராக்ட் ஆக்ட், சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட், நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் ஃபவுண்டேஷன்லேயே ஓரளவுக்கு கவர் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ கொஞ்சம் ஈஸியாகவே உங்களால் பிக்கப் பண்ண முடியும். பட் கான்ட்ராக்ட் ஆக்டில் கொஞ்சம் அடிஷனல் டாபிக்ஸும் இன்டரில் ஆட் பண்ணியிருப்பாங்க. இந்த இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் 1 or 2 கொஸ்டின்ஸ் கூட வரும் அதில். ஏன்னா இங்கேயே பார்த்தீங்கன்னா தெரியும் வெயிட்டேஜ் அதுக்கு கூடுதலாக தான் இருக்கும். கேஸ் ஸ்டடி கொஸ்டின் கூட இந்த கான்ட்ராக்ட் ஆக்டில் அடிக்கடி கேட்பாங்க. ஸோ கொஸ்டின் பேப்பரில் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கடைசி கொஸ்டின் ஒரு கேஸ் ஸ்டடி கொஸ்டினாக இருக்கும். அதில் 2 கேஸ் ஸ்டடி இருக்கும். ஒன்று இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட், அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது ஆக்ட்லேருந்து சமயத்தில் கேட்டிருக்கலாம். மேக்ஸிமம் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்லேருந்து கேட்பாங்க. இன்னொன்று மேக்ஸிமம் கம்பெனிஸ் ஆக்ட்லேருந்து கேட்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் இருந்தோ, சேல் ஆஃப் குட்ஸில் இருந்தோ, அல்லது கிராஜுவிட்டி ஆக்டில் இருந்தோ இந்த மாதிரி கேஸ் ஸ்டடி கொஸ்டின்ஸும் கேட்கலாம். ஸோ இப்போ இந்த சேல் ஆஃப் குட்ஸு, நெகோஷியபிள், இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் இது எல்லாமே ஓரளவுக்கு நீங்கள் ஃபவுண்டேஷனில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதை ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டே வரலாம். அதோட அடிஷனலாக ஏதாவது ஒரு புது டாப்பிக்கை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ படிக்கிறப்ப ஒரு டாபிக் மட்டும் இதை முடிச்சுட்டு தான் அடுத்தது போகணும் அப்படிங்கிற மாதிரி மென்டாலிட்டி உங்களுக்கு இருந்ததுன்னா அப்படி படிக்கலாம். சில பேருக்கு அது கன்வீனியண்ட்டாக இருக்காது. இந்த டாபிக் முடிக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குதுன்னா அதுலேயே லேக் ஆகி நின்றுடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இன்னொரு டாப்பிக்கையும் உங்களுக்கு சேர்த்து ஈஸியான டாப்பிக்கும் அப்படியே சேர்த்து படிச்சுட்டே வந்தீங்கன்னா சிலபஸ் ஈஸியாக கவர் ஆகிட்டே வரும். இப்போ இந்தியன் பார்ட்னர்ஷிப், எல்எல்பிலாம் உங்களுக்கு புதுசாக இருக்குது படிக்கிறதுக்கு அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஏதாவது ஒரு ஆக்ட், சேல் ஆஃப் குட்ஸோ நெகோஷியபிளோ ஏதாவது ஒரு ஆக்ட் உங்களுக்கு ஏற்கனவே ஃபவுண்டேஷனில் படிச்சிருக்கீங்கன்னா அதோடு சேர்த்து லிங்க் பண்ணிக்கிட்டே படிச்சுட்டு வரலாம். ஸோ இப்போ இதில் ஒரு ஆக்ட் முடிச்சுட்டு தான் இன்னொரு ஆக்ட்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஆர்டர்லாம் எதுவும் கிடையாது. உங்களுக்கு எப்படி கன்வீனியன்ட்டோ இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ஆக்டாக நீங்கள் தனித்தனியாக படிச்சுக்கிட்டே வரலாம்.
எந்த ஆர்டரில் வேணாலும் படிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்ட்னர்ஷிப் எடுக்கலாம், அதுக்கப்புறம் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் எடுக்கலாம், அடுத்தது ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் எடுக்கலாம், அதுக்கப்புறம் கம்பெனிஸ் ஆக்ட்னு உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி உங்களுடைய ஆர்டரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னென்னா இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட், சேல் ஆஃப் குட்ஸு, நெகோஷியபிள் அண்ட் கம்பெனிஸ் ஆக்டை ஸ்கிப் பண்ணிடவே செய்யாதீங்க. இதுலேயுமே 40 மார்க்ஸ் கிட்டக்க கொஸ்டின்ஸ் இங்கே வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ இங்கே கம்பெனிஸ் ஆக்ட்டு, கான்ட்ராக்ட் ஆக்ட் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதோட இந்த இண்டஸ்ட்ரியல் ஆக்ட்லேருந்து மொத்தத்துக்கு 10 மார்க்ஸ் அல்லது 15 மார்க்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. கோட் ஆன் வேஜஸில் ஒரு 5ம் மொத்தத்தில் 10%. இதுலேயும் கொஞ்சம் முன்ன பின்ன கூடுதலாக கூட கொஸ்டின் கேட்கலாம். இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கும்போது இந்த ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட், கிராஜுவிட்டி ஆக்ட் இதெல்லாம் ஃபஸ்ட்டு கவர் பண்ணிடுங்க. கோட் ஆன் வேஜஸ் அதெல்லாம் கவர் பண்ணிடுங்க. இதெல்லாம் ரொம்ப சின்ன ஆக்ட் தான். பிஎஃப், இஎஸ்ஐ அதெல்லாம் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இப்போ படிக்கிறப்ப இப்போ கம்பெனிஸ் ஆக்ட்டுங்கிறது கொஞ்சம் போர்ஷன் நிறையாவே இருக்கும். இப்போ கம்பெனிஸ் ஆக்டில் நிறையா ஹெட்டிங்ஸ் இருக்கும். கம்பெனியுடைய டைப்பு, ப்ரமோஷன், ஃபார்மேஷன், இன்கார்பரேஷன் பண்ணுறது எப்படி, அது ரிலேட்டடான ப்ரொசீஜர்ஸ். அடுத்தது டேரக்டர் ரிலேட்டடாக கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். டேரக்டருடைய டியூட்டிஸ், அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, அண்டு அவங்களுடைய குவாலிஃபிகேஷனாக டேரக்டர் ஆகணும்னா என்ன குவாலிஃபிகேஷன், டிஸ்குவாலிஃபிகேஷன், அப்பாயின்மெண்ட் ரிலேட்டடான ப்ரொசீஜர், ரிட்டையர்மெண்ட், இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. இதில் இருந்தும் கண்டிப்பாக 1 or 2 கொஸ்டின்ஸ் வரும். அதை தவிர மீட்டிங் ரிலேட்டடாகவும் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ இப்போ இதில் கம்பெனிஸ் ஆக்டில் உங்களுக்கு போர்ஷன் நிறையா இருக்கிறப்ப கம்பெனிஸ் ஆக்டை படிச்சுக்கிட்டே சைடில் இண்டஸ்ட்ரியல் ஆக்டில் ஏதாவது ஒன்று சின்ன சின்ன ஆக்டை அப்படியே கவர் பண்ணிக்கிட்டே வரலாம். அடுத்தது பிஸ்னஸ் எத்திக்ஸ், ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஹெட்டிங். மொத்தத்துக்கு ஒரு 30-40 பக்கத்துக்குள்ளே தான், ரொம்ப கம்மியான பக்கம் தான் இருக்கும். இதை ஃபுல்லாக கவர் பண்ணிங்கன்னா ஷுவராக 10 to 15 மார்க்ஸ் உங்களால் அட்டன் பண்ண முடியும். அடிக்கடி ரிப்பீட் ஆகக்கூடிய கொஸ்டின்ஸ் என்னங்கிறது பாஸ்ட் இயர் கொஸ்டின்ஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அதை கொஞ்சம் இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இப்போ தியரி டாபிக், இப்போ நம்ம பார்த்த லா பேப்பர் தியரி தான், ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி தான். இப்போ இந்த தியரிக்கு நம்ம ஆன்சர் ப்ரெசன்டேஷன் பண்ணுறப்ப ஃபுல் மார்க் கிடைக்கிற மாதிரி நம்ம ப்ரெசன்டேஷன் பண்ணணும். அதுக்கு கீவேர்ட்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட். ஏற்கனவே நம்ம சேனலில் கீவேர்ட்ஸ்னால் என்ன, தியரி பேப்பரில் நிறையா மார்க்ஸ் எடுக்கணும்னா அதுக்கு எப்படி ஆன்சர் ப்ரெசென்ட் பண்ணணும், கேஸ் ஸ்டடி கொஸ்டின்னா எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், எல்லாத்துக்குமே ரிலேட்டடான வீடியோஸ் இருக்குது. ஸோ அதுவுமே நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ தியரிங்கிறப்ப பாயிண்ட் பை பாயிண்ட் வைஸாக ஆன்சர் இருக்கணும். அண்டு அதில் ஹெட்டிங் எல்லாம் ப்ராப்பராக போட்டுட்டு கீவேர்ட்ஸ் என்னென்னவோ அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிவிட்டு, கேஸ் ஸ்டடினா அதை 3 விதமாக பிரிச்சுக்கோங்க. ஒன்று, அந்த கேஸ் ஸ்டடியில் என்ன ஃபேக்ட் கொடுத்துருக்காங்க, அது எந்த ஆக்டில் கவர் ஆகக்கூடிய ப்ரொவிஷன், ஸோ அதனுடைய ப்ரொவிஷன்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் கொடுத்துருக்கிற கேஸ் ஸ்டடியை கம்பேர் பண்ணி கடைசியில் கன்க்ளூஷனாக உங்கள் ஆன்சரை கொடுக்கணும். ஸோ இது கம்பெனிஸ் ஆக்டை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்கிறப்ப அதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி மொத்த ஆக்ட்டுமே சைட் பை சைட் நீங்கள் படிச்சுட்டே வரலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி இதை நீங்கள் ப்ராப்பராக படிக்கிறப்ப இந்த ஒரு சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் அப்படின்னு நீங்கள் டைம் எடுத்தீங்கன்னா மோரார்லஸ் ஒரு 30 டேஸ்க்குள்ளே 20 to 30 days இது எனஃப். நம்ம தாராளமாக இதை கவர் பண்ண முடியும். பட் இது ஒரு சப்ஜெக்ட் மட்டும் இல்லாமல் இன்னொரு சப்ஜெக்ட்டும் நீங்கள் சேர்த்து படிக்கிறீங்க அப்படின்னா அதையும் இதில் சேர்த்து நீங்கள் லிங்க் பண்ணிக்கிட்டே படிக்கலாம். நெக்ஸ்ட் பேப்பர் 6 ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங். ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங்கில் ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல்ஸ் நீங்கள் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா +1 +2லேயே படிச்சிருப்பீங்க. ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்னாலும் இதை கவர் பண்ணியிருப்பீங்க. பட் இந்த டாப்பிக்கை ஆல்ரெடி படித்தது தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் படிச்சுக்கலான்னு ஸ்கிப் பண்ணாதீங்க. இதில் மெட்டீரியலில் என்ன கொடுத்துருக்காங்களோ ஸ்டடி மெட்டீரியலில் இந்த எல்லா டாப்பிக்குமே கண்டிப்பாக படிங்க. இதை உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச டாப்பிக்ங்கிறதுனால ஒரு தெரியாத ஒரு ஹெட்டிங்கோடு சேர்த்து இதை நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கிட்டே வரலாம். ஏன்னா இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அடிக்கடி கேட்குறாங்க கொஸ்டின்ஸு. எம்சிக்யூலையும் நிறையா கவர் ஆகும். இந்த பேசிக்கான கான்செப்ட், கன்வென்ஷன் அண்ட் தென் கேபிட்டல் ரெவன்யூ டிரான்சாக்ஷன், அப்புறம் பிஆர்எஸ் அண்ட் டெப்ரிசியேஷன், ட்ரையல் பேலன்ஸில் ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனா ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ். ஸோ இது எல்லாமே இதில் இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். ஸோ அக்கௌண்டிங் ஃபண்டமெண்டல்ஸில் அடிக்கடி எந்த டாப்பிக்கில் வேணும்னாலும் அங்கே திருப்பி மாற்றி கேட்பாங்க. அதனால் இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு இதை படிக்க நீங்கள் ஒருவேளை அக்கௌண்ட்ஸ் உங்களுக்கு தெரியலைன்னா இந்த பேசிக் நீங்கள் படிச்சுட்டு போகிறது பெட்டர். ஆல்ரெடி உங்களுக்கு இது எல்லாமே தெரியும்னா திருப்பி கண்டிப்பாக புக்கில் இருக்கிறது எல்லாமே ரிவைஸ் பண்ணுங்கள். இப்போ ஸ்பெஷல் டிரான்சாக்ஷன்ஸில் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், கன்சைன்மெண்ட், ஜாயின்ட் வெஞ்சர் இந்த 3லேருந்து மினிமம் ஒரு கொஸ்டினாவது கண்டிப்பாக வரும். ஒன்று கன்சைன்மெண்ட்டு அல்லது ஜாயிண்ட் வெஞ்சர் அல்லது பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அல்லது இதில் ஏதாவது 2 கூட கேட்கலாம். மினிமம் 1 கண்டிப்பாக வரும். ஸோ இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், கன்சைன்மெண்ட், ஜாயின்ட் வெஞ்சர் இதில் ஏதாவது ஒன்று படிக்கும்போது இந்த பேசிக்கை ரிவைஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். இன்னும் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் எடுத்தோம்னாலும் இதுவுமே நீங்கள் +1 +2ல் படிச்சிருப்பீங்க. ஈவன் ஃபவுண்டேஷன்லையும் படிச்சிருப்பீங்க. இதில் ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். ஒரு 14 மார்க்ஸுக்கு ஒரு பெரிய கொஸ்டினாக கேட்பாங்க. அடிக்கடி இதில் கேட்கக்கூடியது இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ், சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம்லேருந்து கேட்குறாங்க.
ஸோ சிங்கிள் என்ட்ரி சிஸ்டமில் எப்படி ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது, இதில் 2 மெத்தட் அது என்னென்னு பார்க்கணும். அதே மாதிரி ப்ராஃபிட் ஓரியன்ட் ஆர்கனைசேஷனுக்கு ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அலாங் வித் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனுக்கான ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இந்த 3லேருந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு கொஸ்டின் வரும். அடிக்கடி அவங்க கேட்கக்கூடியது இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட், சிங்கிள் என்ட்ரி. பட் சிங்கிள் என்ட்ரிங்கிறப்ப இந்த ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை நார்மலாக என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறது எல்லாமே அதுலேயும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ எல்லாமே கலந்து தான் அதில் கேட்பாங்க. இந்த ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுனாலும் கண்டிப்பாக புக்கில் இருக்கிற சம்ஸ் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஏன்னா இதில் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரிக்கியான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். நான் பாஸ்ட் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போதோ அல்லது நம்ம ஸ்டடி மெட்டீரியல் இருக்கிற கொஸ்டின்ஸை பார்க்கும்போது என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வித்தியாசமாக இருக்குது அதெல்லாம் மார்க் பண்ணி நோட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா திருப்பி அதை உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது பார்ட்னர்ஷிப்பில் இருந்து கண்டிப்பாக ஒரு மினிமம் எவ்வளவு மார்க் அப்படிங்கிறது அதில் வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்களோ அதை விட கூடுதலாகவே கேட்பாங்க. எப்படியும் ஒரு 2-3 கொஸ்டினாவது இந்த பார்ட்னர்ஷிப்பில் குறைஞ்சது 14 மார்க்ஸுக்கு குறையாம தான் இங்கே பார்ட்னர்ஷிப்பில் உங்களுக்கு கொஸ்டின் வந்திருக்கும். ஸோ இப்போ அந்த பார்ட்னர்ஷிப்புங்கிற இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பார்ட்னர்ஷிப்புங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது, அதனால் பார்ட்னர்ஷிப் ஹெட்டிங்கை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் படிச்சுட்டு போகலாம் அப்படின்னு நினைப்பாங்க. பட் அது அட்வைசபிள் இல்லை. ஏன்னா பார்ட்னர்ஷிப் அக்கௌண்டிங் நல்லா தெரிஞ்சதுன்னா உங்களால் இந்த பேப்பரில் நிறைய மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா பாசிங் க்ரைட்டீரியா எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் 40 மார்க்ஸ் எடுத்திருக்கணும். பட் டோட்டல் பார்க்குறப்ப 160 வந்தால் பத்தாது, 200 வந்திருக்கணும் இந்த குரூப் கிளியர் பண்ண. அப்போ ஏதாவது 1-2 சப்ஜெக்ட் உங்களுக்கு அக்ரிகேட் கூட கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த அக்கௌண்ட்ஸோ காஸ்டிங்கோ அதெல்லாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் பார்ட்னர்ஷிப்புங்கிறது டிஃபிகல்ட்டாகவே இருக்காது. என்னென்னா அட்மிஷன், ரிட்டையர்மெண்ட், டெத்து இது எல்லாமே மோரார்லஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு பார்ட்னர் உள்ளே வர்றப்ப வெளியில் போகிறப்ப என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும் அந்த 5 ஹெட்டிங் முதல்ல ஆரம்பத்திலேயே கொடுத்துருப்பாங்க மெட்டீரியலில். 5 to 6 அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு அது ஒவ்வொரு சம்லையும் இருக்கா அப்படின்னு அப்ளை பண்ணி பார்க்கணும். நம்ம இன்ஸ்டியூட் மெட்டீரியல் இருக்கிற எல்லா சம்ஸும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி அதை பற்றி நாலேஜ் உங்களுக்கு நல்லா இருந்ததுன்னா எக்ஸாமில் ஈஸியாக உங்களால் இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணி மார்க்கும் ஸ்கோர் பண்ண முடியும். அடுத்தது இந்த டிசல்யூஷனுங்கிற டாப்பிக்கும் இதில் இம்பார்ட்டன்ட். டிசல்யூஷன் ரிலேட்டடாக ஜேர்னல் என்ட்ரிஸ் அடிக்கடி கேட்பாங்க. ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மை டிசல்யூஷன் பண்ணுறப்ப அதுக்கான ஜேர்னல் என்ட்ரிஸ் என்ன. அடுத்தது அமால்கமேஷன், கன்வர்ஷன் இது எல்லாமே சிம்பிளான டாபிக் தான். எப்படி பார்ட்னர்ஷிப்பை டிசல்யூஷன் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சாச்சுன்னா ஒரு பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணுறோம், அது இன்னொரு பிஸ்னஸாக மாறுது. அது இன்னொரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மாக இருக்கலாம் அல்லது இன்னொரு கம்பெனியாக மாறி இருக்கலாம். ஸோ அதுக்கான ப்ரொசீஜர் என்ன, அதுக்கான ஜேர்னல் என்ட்ரிஸ் என்ன அப்படிங்கிறத இதில் கண்டிப்பாக படிக்கணும். அடுத்தது எல்எல்பிக்கு அக்கௌண்டிங் என்ன பர்பஸ், இது ரொம்ப சின்ன டாபிக் தான். அது புக்கில் கொடுத்துருக்குற அந்த ஃபார்மெட்டு அது எப்படி இருக்கணும் எல்எல்பிக்கு அப்படிங்கிறதும் நல்லா பார்த்துக்கோங்க. அதில் இருக்கிற சம்மும் ஒர்க் அவுட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் லீஸ் அக்கௌண்டிங், பிரான்ச்சு, இன்சூரன்ஸ் கிளைம், ஹையர் பர்ச்சேஸ் அண்ட் இன்ஸ்டால்மெண்ட். இது இந்த செக்ஷனில் இருந்து மினிமம் 2 டாப்பிக்கில் இருந்தாவது கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ லீஸ் கேட்கலாம் அல்லது பிரான்ச் டிபார்ட்மெண்ட்டில் ஏதாவது ஒன்றோ அல்லது 2மே கூட கேட்கலாம். இன்சூரன்ஸ் கிளைமில் எய்தர் லாஸ் ஆஃப் ஸ்டாக் ஒரு தரம் கேட்குறாங்க இல்லைன்னா லாஸ் ஆஃப் ப்ராஃபிட் கேட்குறாங்க. இந்த 2ல் ஏதாவது ஒன்று கேட்குறாங்க. அதே மாதிரி ஹையர் பர்ச்சேஸ்லேயும் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்குறாங்க. ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான டாபிக் தான். இப்போ நீங்கள் படிக்கிறப்ப ஆர்டர் வைஸாக படிக்கணும்னு அவசியமே இல்லை. உங்களுக்கு அக்கௌண்ட்ஸுங்கிறது கான்செப்ட் இன்னும் நல்லா தெரியணும்னா பேசிக்லேருந்து நீங்கள் படிக்கலாம். ஆல்ரெடி பேசிக் உங்களுக்கு தெரியும், ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் தெரியும்னா உங்களுக்கு தெரியாத டாபிக் மேபி உங்களுக்கு ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கலாம். பார்ட்னர்ஷிப் சில ஸ்டூடெண்ட்ஸ் கவர் பண்ணாமல் இருந்திருக்கலாம். அப்போ பார்ட்னர்ஷிப் படிக்கிறப்ப உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச டாபிக் பேசிக்கு ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அதெல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. புக்கில் இருக்கிற சம்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். கண்ணால் பார்க்குறது மட்டும் நமக்கு பத்தாது. கண்ணால் பார்க்குறப்ப நமக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கும். பட் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறப்ப தான் நம்ம எங்கே தப்பு விடுறோன்னு தெரியும். அதே தப்பை நம்ம எக்ஸாமில் பண்ண மாட்டோம். அதனால் எப்போவுமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் புக்கில் இருக்கிற சம்ஸு அண்டு பாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ். இதில் இன்னொன்று முக்கியமாக சொல்லணும், 2016 சிலபஸில் ஸ்டடி மெட்டீரியல் நம்ம இன்ஸ்டியூட் சைட்லேயே இருக்கும். 2016 சிலபஸோடைய ஸ்டடி மெட்டீரியல் அதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் இந்த பர்டிகுலர் டாப்பிக்கு இருக்கோ அடிஷனலாக உங்கள் புக்கில் இருக்கிறத விட அதையும் கண்டிப்பாக ரெஃபரன்ஸ் எடுத்து படிங்க. சமயத்தில் இன்ஸ்டியூட்டில் ரிவைஸ்ட் எடிஷன் போட்டிருப்பாங்க. உங்கள் கையில் இருக்கிற 22 சிலபஸ் புக்கை விட சில சம்ஸ் கூடுதலாக ஆட் ஆகிருக்கும். அதனால் இன்ஸ்டியூட்டை சைட்டில் அடிக்கடி செக் பண்ணி பாருங்கள். அதில் ஸ்டடி மெட்டீரியலில் ரிவைஸ்ட் எடிஷன் என்ன போட்டிருக்காங்க, உங்கள் கையில் இருக்கிற புக்கு என்ன இருக்குது, ஸோ அது ரெண்டையும் கம்பேர் பண்ணிவிட்டு ஏதாவது அடிஷனல் டாப்பிக்கோ அடிஷனல் பேஜஸில் ஏதாவது சம்ஸ் எக்ஸ்ட்ராவாக கவர் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ரிவைஸ்ட் எடிஷனில் இருக்கிற அந்த பாயிண்ட்டும் நீங்கள் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணணும். லாஸ்ட் ஒன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் ஷியோராக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் பற்றின பேசிக்கு,
ஜிஐஏபி ஜென்ரலி அக்செப்டட் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ், ஏஎஸ்னா என்ன, இண்டேஎஸ்னா என்ன, அது எப்படி வந்தது அந்த பாயிண்ட்டு. அது தவிர ஏஎஸில் ஒரு 6 ஹெட்டிங்ஸ் மட்டும் 6 ஏஎஸ் மட்டும்தான் குரூப் 1ல் உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ இந்த 6 ஏஎஸும் புக்கில் இருக்கிற கொஸ்டின்ஸோட என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ரெஃபர் பண்ணி படிச்சுக்கணும். ஸோ இப்போ எதுலேயுமே நமக்கு ஆர்டர் வைஸாக படிக்கணுங்கிறதே கிடையாது. எந்த டாப்பிக்கை வேணாலும் நீங்கள் எடுத்து அந்த டாப்பிக்கை மட்டும் அந்த மாடியூலை மட்டும் நீங்கள் முடிச்சுட்டு அடுத்து வேறு மாடியூலுக்கு மாற்றிக்கலாம். அப்படி இல்லை 2 மாடியூலை கம்பைன் பண்ணி படிக்கிறதுனாலும் படிக்கலாம், 2 சப்ஜெக்டை கம்பைன் பண்ணி படிக்கிறதுனாலும் படிக்கலாம். அது உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பேப்பர் 7 டிடி அண்ட் ஐடிடி இது ரெண்டுமே சேர்ந்துருக்கும். இந்த பேப்பருக்கு நிறையவே டைம் எடுக்கும், ஏன்னா போர்ஷனும் ஜாஸ்தி, டிடிலையும் நிறைய ப்ரொவிஷன்ஸ் இருக்கும், ஐடிடியும் நீங்கள் கவர் பண்ணி படிக்கணுங்கிறப்ப மற்ற பேப்பருக்கெல்லாம் உங்களுக்கு ஆகக்கூடிய டைமை விட இதில் கூடுதலாகவே டைம் எடுக்கும். ஸோ அதனால் இதில் கொஞ்சம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்க வேண்டியது இருக்கும். இப்போ டிடியில் என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் படிக்கணும். முதல்ல இன்கம் டேக்ஸ் ஆக்ட்னா என்ன அப்படிங்கிற பேசிக்கை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. அதில் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ், இன்கம்னா முதல்ல என்ன அப்படிங்கிறது பார்க்கணும். அடுத்து ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் என்னென்னு படிங்க. அதை வச்சு தான் நமக்கு அடுத்து ஃபர்தராக மற்ற ஹெட்டிங்லாம் படிக்க முடியும். ஸோ பேசிக் கான்செப்ட்ஸில் இந்த ரெண்டும் கண்டிப்பாக படிச்சிருங்க. அடுத்தது அக்ரிகல்ச்சரல் இன்கம் விச் டு நாட் ஃபார்ம் பார்ட் ஆஃப் டோட்டல் இன்கம், இது எக்ஸம்ப்டட் இன்கம்னு சொல்லுவோம். இதில் முக்கியமான டாபிக் எல்லாமே சேலரி ஹெட்டிங் அந்த மாதிரி இதில் அடிக்கடி கவர் ஆகிடும். ஸோ மற்றபடி இதில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னங்கிறது ஒரு கிளான்ஸ் வந்து ரீட் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக் கான்செப்ட்ஸும் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸும் கண்டிப்பாக படிச்சிடணும். அக்ரிகல்ச்சரல் இன்கம் சின்ன டாபிக் தான், இது சைடில் வேறு ஏதாவது டாபிக் படிக்கும்போது கூட நீங்கள் படிச்சுக்கலாம். மற்றபடி ஆர்டர் படி படிக்கணும்னா ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் படிச்சிருங்க. அடுத்தது ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் கவர் பண்ணணும். இந்த ஹெட்ஸ் ஆஃப் இன்கமில் 5 ஹெட்ஸ் இருக்கும். இந்த 5 ஹெட்ஸ்லேயும் ஃபுல்லாக நாலேஜ் இருந்தால் தான் உங்களால் ஒரு டோட்டலாக இன்கம் எவ்வளவு, டாக்ஸபிள் இன்கம், அதில் டேக்ஸ் எவ்வளவுன்னு கால்குலேட் பண்ண முடியும். கொஸ்டின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஹெட்டிங்லேயும் சேலரியில் தனியாக இன்கம் எப்படி கால்குலேட் பண்ணணும், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் எப்படி, பிஜிபிபி, கேபிட்டல் கெயின், இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்னு ஒவ்வொரு ஹெட்டிங்லேயுமே தனித்தனியாக ஒவ்வொரு கொஸ்டின் 7 மார்க்ஸுக்கு கேட்குறாங்க. ஸோ அதனால் எல்லா டாப்பிக்குமே இதில் இம்பார்ட்டன்ட். பட் ஒரு டாபிக் படிச்சுட்டு தான் இன்னொரு டாபிக் போகணுன்னு கிடையாது, எந்த ஆர்டரில் வேணாலும் நீங்கள் படிச்சுக்கலாம். சேலரி ஓரளவுக்கு மீடியமாக இருக்கும், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியும் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸும் ரொம்ப குட்டி டாப்பிக்காக தான் இருக்கும். பட் பிஜிபிபி கேபிட்டல் கெயின்ங்கிறது கொஞ்சம் பெரிய டாபிக். ஸோ இந்த சாப்டர் வந்து நிறைய ப்ரொவிஷன்ஸ் இருக்கும் பிஜிபிபிலையும் கேபிட்டல் கெயின்லையும், பட் அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ அதை ஸ்கிப் பண்ணிடவே செய்யாதீங்க. நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்டரில் அதை ஸ்கிப் பண்ணிட்டாங்கன்னா ஃபைனலில் அதை டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா ஃபைனலில் சேலரி இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை விட இந்த பிஜிபிபி கேபிட்டல் கெயின் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்ங்கிறது ஃபைனல் சிலபஸில் நிறையா கவர் ஆகும். அதனால் கண்டிப்பாக பிஜிபிபி கேபிட்டல் கெயின் ஸ்கிப் பண்ணாமல் படிங்க. ஸோ இந்த 5 ஹெட்ஸ் ஆஃப் இன்கமில் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் படிச்சுக்கலாம். இப்போ பிஜிபிபி படிக்கிறப்ப அது ரொம்ப நிறைய பெருசாக இருக்குங்கிறப்ப அதில் சின்ன டாப்பிக்காக இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸையும் கலந்து படிச்சுக்கலாம். பட் ப்ரொவிஷன்ஸை கிளியராக புரிஞ்சுக்கோங்க. இந்த ப்ரொவிஷன் பிஜிபிபிக்கு இது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் அப்படிங்கிற மாதிரி கிளியராக புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ 2-3 ஹெட்டை நீங்கள் கம்பைன் பண்ணி கூட படிச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக், அடுத்தது 5 ஹெட்ஸில் எந்த ஆர்டரில் வேணாலும் கவர் பண்ணி படிச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறமா இதில் டோட்டல் இன்கம் கேல்குலேஷன், டேக்ஸ் லயபிலிட்டி கேல்குலேஷன், இதில் கிளப்பிங் ஆஃப் இன்கம், யார் யாருடைய இன்கம் எல்லாம் இன்னொருத்தர் கையில் கிளப் ஆகும், அதே மாதிரி லாஸ் இருந்ததுன்னா அதை எப்படி கேரி ஃபார்வர்ட் பண்ணணும், கரண்ட் இயர்லேயே அதை செட் ஆஃப் பண்ணுறது அல்லது நெக்ஸ்ட் இயருக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணுறதுனா அதுக்கான ப்ரொவிஷன்ஸ், எந்தெந்த லாஸஸை எதில் அட்ஜஸ்ட் பண்ண முடியும், அது எத்தனை வருஷம் கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும், இந்த பாயிண்ட் எல்லாம் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக படிக்கணும். அடுத்தது டிடக்ஷன்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். டிடக்ஷன்ஸ், ரிபேட், ரிலீஃப். அடுத்தது ஒரு இண்டிவிஜுவலுக்கு எப்படி டேக்ஸ் கேல்குலேஷன் பண்ணணும், இண்டிவிஜுவல் அண்ட் ஹெச்யூஎஃப். இதில் ஏஎம்டி ஆல்டர்னேட் மினிமம் டேக்ஸு இதெல்லாம் வரும். பட் நான் ரெசிடென்ட் உங்களுக்கு இந்த சிலபஸில் வராது. ரீசன் என்னென்னா இது ஃபைனலுக்கு போயிடும். அடுத்து அட்வான்ஸ் டேக்ஸோட ப்ரொவிஷன், டிடிஎஸ், டிசிஎஸ், டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ், இதுவும் இம்பார்ட்டன்ட். இப்போ ஃபைலிங் ஆஃப் ரிட்டர்ன், இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும்னா யார் யாருக்கு எந்த ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும், அதுக்கான டியூ டேட் என்ன, அடுத்தது பேன்னா என்ன, பெர்மனெண்ட் அக்கௌண்ட் நம்பர்னா என்ன, செல்ஃப் அசஸ்மெண்ட்னா என்ன, அசஸ்மெண்ட்லேயே நிறையா டைப் இருக்கும், அந்த டைப்ஸு, அப்புறம் செல்ஃப் அசஸ்மெண்ட்டு எல்லாமே அதில் இன்க்ளூடடாக தான் இருக்கும். அது எல்லாமே படிக்கணும். ஸோ பேசிக் கான்செப்ட்ஸு முதல்ல என்னென்னு பார்த்துட்டோம்னா அடுத்து 5 ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் எந்த ஆர்டரில் வேணால் படிச்சுட்டு பின்னாடி இருக்கிற இந்த மாடியூல் 3லையுமே நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த 3 கவர் பண்ணிட்டீங்கன்னா டாக்ஸேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தெரியும். மற்றபடி இந்த அட்வான்ஸ் டேக்ஸு அண்ட் டிடிஎஸ், ஃபைலிங் ஆஃப் ரிட்டர்ன் இதெல்லாமே தனித்தனி டாபிக் தான், எந்த ஆர்டரில் வேணாலும் நீங்கள் படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இன்டைரக்ட் டாக்ஸேஷன். இதில் மொத்தத்துக்கு 3 மாடியூல் தான். இதில் தனியாக கஸ்டம்ஸ் மட்டுமே ஒரு மாடியூலில் வருது. கஸ்டம்ஸ் ரொம்ப சின்ன டாப்பிக்காக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் கஸ்டம்ஸ் படிக்கிறதுனா கூட படிக்கலாம். கஸ்டம்ஸில் பேசிக் கான்செப்ட்ஸு, டைப்ஸ் ஆஃப் டியூட்டிஸு, வேல்யூவேஷன் ரூல்ஸு, வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும், அசஸபிள் வேல்யூவும் டியூட்டியும் எப்படி கால்குலேட் பண்ணணும்,
ஸோ இது வந்து இந்த ஆர்டர்லேயே நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ கஸ்டம்ஸ் ஆக்டை ஃபஸ்ட்டு படிக்கிறதுனாலும் படிக்கலாம், அல்லது இன்டைரக்ட் டேக்ஸ் ஜிஎஸ்டி முடிச்சுட்டு கூட இங்கே வரதுனாலும் வரலாம். முதல்ல கான்செப்ட் ஆஃப் இன்டைரக்ட் டேக்ஸஸ். இன்டைரக்ட் டேக்ஸை டிடி அண்ட் ஐடிடிக்கான டிஃபரன்ஸு, ஜிஎஸ்டியை பற்றின பேக்ரவுண்ட் அதெல்லாம் முதல்ல ஒரு ஜென்ரல் நாலேஜுக்கு பார்த்துக்கோங்க. அடுத்தது ஜிஎஸ்டி ரிலேட்டடாக ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன், லெவி அண்ட் கலெக்ஷன், பேசிக் கான்செப்ட்ஸ். ஃபஸ்ட்டு இந்த 2 டாப்பிக்கு நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் டைம், பிளேஸ், வேல்யூ இது 3 தனித்தனியாக எந்த ஆர்டரில் வேணாலும் நீங்கள் படிச்சுக்கலாம். அடுத்தது ஐடிசியும் தனி டாபிக் தான், இதுவும் எந்த ஆர்டரில் வேணாலும் நீங்கள் படிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பேசிக்ஸை மட்டும் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் டைம், வேல்யூ, பிளேஸ் இது எந்த ஆர்டரில் வேணாலும் படிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஐடிசி, ஜிஎஸ்டி எப்படி கால்குலேட் பண்ணணும், ரிஜிஸ்ட்ரேஷன், டேக்ஸ் இன்வாய்ஸ், இவே பில், ரிட்டர்ன், பேமெண்ட் ஆஃப் டேக்ஸஸ் இது எல்லாமே தனித்தனி டாபிக் தான். இது எந்த ஆர்டரில் வேணாலும் நீங்கள் படிக்கலாம். ஸோ இதை படிக்கும்போதே சைட் பை சைடு கஸ்டம்ஸ் படிக்கிறதுனாலும் படிச்சுக்கலாம். ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் அப்படின்னு எடுத்தோம்னா லெவி அண்ட் கலெக்ஷன், டைம், வேல்யூ, பிளேஸ் இது 3மே இம்பார்ட்டன்ட் தான். ஐடிசி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். ரிஜிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடான ப்ரொசீஜர் அண்டு ஜிஎஸ்டி கால்குலேஷன் பண்ணுற மாதிரி. இதில் எக்ஸம்ஷனும் ஒரு டாபிக் இதில் வரும். எக்ஸம்ஷன்லேயும் சில பாயிண்ட்டு கொஸ்டினில் கேட்பாங்க. ஸோ மற்றபடி கஸ்டம்ஸ் அப்படிங்கிறப்ப வேல்யூவேஷன் ரூல்ஸு, டைப்ஸ் ஆஃப் டியூட்டி ஷார்ட் நோட்ஸில் கேட்கலாம். ஏன்னா இன்டைரக்ட் டேக்ஸில் சில சமயம் வந்து தியரி கொஸ்டின் அவங்க டேரெக்டாக கேட்குறப்ப அதை நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி, அதுவும் எழுதுறதுக்கு ஈஸியாக ரெடியாக இருக்கிற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு சம் சால்வ் பண்ணி அதில் தான் மார்க் நிறையா ஸ்கோர் பண்ண முடியும்னு இல்லை. தியரி கொஸ்டினாக இருந்தால் கூட கரெக்டாக டு த பாயிண்ட் ஆன்சர் ப்ரெசன்டேஷன் கரெக்டாக பண்ணினோம்னா அதுலேயும் ஃபுல் மார்க் நமக்கு கிடைக்கும். ஸோ டிடி, ஐடிடி, டிடியில் ஒவ்வொரு ஹெட்டிங்கில் இருந்துமே ஒவ்வொரு கொஸ்டின் கேட்குறாங்க. இது பாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர் அனலைசிஸ் நம்ம வீடியோவில் போட்டிருப்போம், அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் அது எல்லா டாப்பிக்குமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ டிடி, ஐடிடி 2மே டைம் நிறையா கன்சியூம் ஆகும். ஸோ அதை படிக்கிறப்ப உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரி அதுக்கு டைம் நீங்கள் ஒதுக்கிக்கோங்க. ஸோ இது போர்ஷன் 2மே கவர் பண்ணணும். டிடி மட்டும் படிச்சுட்டு ஐடிடியை கொஞ்சம் லைட்டாக படிச்சுக்கலாம் அந்த மாதிரியோ, ஐடிடி நல்லா கவர் பண்ணிவிட்டு டிடியை கொஞ்சமாக படிச்சுக்கலாம்லாம் இருக்கக்கூடாது. 2மே நல்லா கவர் பண்ணினா தான் உங்களுக்கு மார்க் நிறையா ஸ்கோர் பண்ணி இந்த குரூப்பை ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். அடுத்தது காஸ்ட் அக்கௌண்டிங். காஸ்ட் அக்கௌண்டிங் பேப்பர் 8. காஸ்ட் அக்கௌண்டிங் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதில் நிறையா மார்க் ஸ்கோரிங் சப்ஜெக்ட் வேறு, நம்ம சிஎம்ஐயோடைய கோர் சப்ஜெக்ட்னு சொல்லலாம் காஸ்ட் அக்கௌண்டிங். இதில் ரொம்ப ஈஸியாக மார்க் நிறையா ஸ்கோர் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு காஸ்ட் அக்கௌண்டிங்னா என்ன, அதில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் காஸ்ட் இருக்குது, காஸ்ட் ஷீட் எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுறது, அதில் ப்ராஃபிட் எப்படி கால்குலேட் பண்ணணும், இதெல்லாம் மாடியூல் 1ல் இன்ட்ரடக்ஷனில் கவர் ஆகும். இதில் காஸ்ட் ஷீட் ரிலேட்டடாக கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்தது எலமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட்டில் மெட்டீரியல், லேபர் ஆர் எம்ப்ளாயி காஸ்ட், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் ஓவர் ஹெட்ஸ் இந்த 4 ஹெட்டிங்கும் இதில் கவர் ஆகும். இதில் மெட்டீரியலில் ஸ்டோர்ஸ் லெஜர் அல்லது மினிமம் லெவல், மேக்ஸிமம் லெவல், இஓக்யூ இது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் அடிக்கடி கேட்பாங்க. பட் தியரி பாயிண்ட்லேயும் இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். இதில் வெறும் சம்ஸ் மட்டும் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. பேசிக்காக அதனுடைய கான்செப்ட் எப்படி அப்படிங்கிறதும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸ்கிராப், ஸ்பாயிலேஜ், டிஃபெக்டிவ், வேஸ்டேஜஸ் இதெல்லாம் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க. ஸோ அதனால் தியரி பாயிண்ட்லேயும் எதையுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அடுத்தது லேபரில் டைம் கீப்பிங்னா என்ன, டைம் புக்கிங்னா என்ன அந்த டிஃபரன்ஸு. அடுத்தது ஓவர் டைம், ஐடில் டைம் இதனுடைய ட்ரீட்மெண்ட் எப்படி காஸ்டிங்கில் நம்ம அக்கௌண்ட்டில் கொண்டு வரணும். அப்புறம் மெத்தட்ஸ் ஆஃப் ரெமுனரேஷன், வேஜஸ் கால்குலேட் பண்ணுறப்ப டைம் வேஜஸ், பீஸ் ரேட் வேஜஸ், டைம் ரேட், பீஸ் ரேட் அதுலேயும் என்னென்ன நேமில் இருக்குது, டெய்லர், ரோவான், ஹால்சே இந்த ஹெட்டிங்கில் இருக்க அந்தந்த டைப் ஆஃப் கால்குலேஷன் எல்லாமே பார்க்கணும். லேபர் டேர்ன் ஓவரில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது இந்த பாயிண்ட்டும் இம்பார்ட்டன்ட். அடுத்தது டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஒரு சின்ன டாபிக் தான். டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா என்ன, அதுக்கும் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸுக்கும் உள்ள கம்பேரிசன். இப்போ இதுலேயுமே மெட்டீரியல் காஸ்ட் இல்லை எம்ப்ளாயி காஸ்ட் அதெல்லாம் காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் படி நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படிங்கிற மாதிரியும் கொஸ்டின் இருக்கும், அதுவுமே கண்டிப்பாக பாருங்கள். இப்போ ஓவர் ஹெட்னு வர்றப்ப இதில் அப்போர்ஷன்மெண்ட் ஆர் அலோகேஷன்மெண்ட் ஆஃப் ஓவர் ஹெட்டுங்கிற ரிலேட்டடாக ஏதாவது ஒரு மெத்தடில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அதே மாதிரி அப்சர்ப்ஷன் ஆஃப் ஓவர் ஹெட்ஸ், ஓவர் ஆர் அண்டர் அப்சர்ப்ஷன் ஆஃப் ஓவர் ஹெட்ஸ் இருந்தால் அதனுடைய ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணணும் இந்த பாயிண்ட் ஆஃப் ஆங்கிள்லையும் கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க. ஸோ இப்போ ஓவர் ஹெட்டுங்கிறப்ப அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இது எந்த ஆர்டரில் வேணாலும் நீங்கள் படிச்சுக்கலாம். மெட்டீரியலை முதல்ல படிக்கலாம், அல்லது லேபரோ அல்லது ஓவர் ஹெட்டோ எந்த ஆர்டரில் வேணாலும் நீங்கள் மாற்றி படிச்சுக்கலாம். அடுத்தது காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட், இது ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி தான். காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 1லேருந்து 24 வரைக்கும் இதனுடைய ஆப்ஜெக்டிவ் என்ன, இதனோட ஸ்கோப் என்ன, இதில் என்ன சொல்கிறாங்க, இதில் ஏதாவது ஒரு காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் கண்டிப்பாக ஒரு தியரி கொஸ்டினாக வரும். மோரார்லெஸ் எல்லாத்துலேயுமே சிமிலர் டேர்ம்ஸாக இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி வரும். இந்த டைட்டில் எதுக்காக
அதை எதுக்காக கண்டுபிடிக்கிறோங்கிற அந்த ஹெட்டிங் மட்டும்தான் உள்ளுக்குள்ளே டிஃபர் ஆகும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக மெமரியில் வச்சுக்கிற மாதிரி நீங்கள் பார்க்கலாம். எந்த காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் நம்பர், எதுக்கு எந்த டைட்டில் அதுக்கு அப்ளிகபிள், இதெல்லாம் எம்சிக்யூவில் கேட்டாலும் நம்ம ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். அடுத்தது காஸ்ட் புக் கீப்பிங். ஃபைனான்ஷியல் அக்கௌண்ட்ஸ் தனியாக மெயின்டைன் பண்ணுறோம், காஸ்ட் அக்கௌண்ட்ஸ் தனியாக மெயின்டைன் பண்ணுறோம். அப்படி ரெண்டு தனித்தனியாக மெயின்டைன் பண்ணுறப்ப அந்த ரெண்டு ப்ராஃபிட்டும் டிஃபராக இருக்கும். இப்போ ரெண்டு ப்ராஃபிட்டுக்கும் டிஃபரன்ஸ்க்கான ரீசன் என்னென்னு ஒரு ஸ்டேட்மெண்ட், ரீகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். இது மெத்தடாக ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அல்லது இன்டெகிரேட்டட் அக்கௌண்டிங் சிஸ்டம். இன்டெகிரேட்டட் அக்கௌண்டிங் சிஸ்டம்னா காஸ்ட் அண்ட் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரெண்டுமே ஒரே மாதிரி ஒரே அக்கௌண்டிங் சிஸ்டம்லேயே ரெண்டுமே ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஃபைனான்ஷியல் ப்ராஃபிட், காஸ்டிங் ப்ராஃபிட் ரெண்டும் டிஃபராக இருக்காது, அந்த ரீகன்சிலேஷனுக்கு அவசியம் இருக்காது. இப்போ நான் இன்டெகிரேட் அக்கௌண்டிங் சிஸ்டம்ங்கிறப்ப காஸ்ட் அக்கௌண்டிங் தனியாக மெயின்டைன் பண்ணுவோம். அப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தால் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், என்னென்ன லெஜர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும், அல்லது இன்டெகிரேட்டட் அக்கௌண்டிங் சிஸ்டம் ப்ரிப்பேர் பண்ணால் என்னென்ன லெஜர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். இதுலேயும் ரெண்டில் ஏதாவது ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும். இன்டெகிரேட்டட் ஆர் நான் இன்டெகிரேட்டட் அக்கௌண்டிங் சிஸ்டம்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்கலாம், அல்லது ரீகன்சிலேஷன் ரிலேட்டடாகவும் கொஸ்டின் கேட்கலாம். அடுத்தது மெத்தட்ஸ் ஆஃப் காஸ்டிங். இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். இதுவுமே காஸ்டிங்கில் இதுதான் இம்பார்ட்டன்ட்னே சொல்ல முடியாது, எல்லா டாப்பிக்ல இருந்துமே அடிக்கடி கொஸ்டின் வரும். ஜாப், பேட்ச் இது ரெண்டும் ரொம்ப சின்ன டாபிக். கான்ட்ராக்ட், ப்ராசஸ் அண்ட் ஆப்ரேட்டிங். இந்த ப்ராசஸ் காஸ்டிங்கோட ஜாயின்ட் பை ப்ராடக்ட் இந்த ஹெட்டிங்கில் இருக்குது. ஸோ ஜாயின்ட் பை ப்ராடக்ட், ஆப்ரேட்டிங், ப்ராசஸ், கான்ட்ராக்ட், ஜாப், பேட்ச் இந்த 6 ஹெட்டிங்கில் மினிமம் 2 அல்லது 3 கண்டிப்பாக கொஸ்டினில் வரும். ஜாப் அண்ட் பேட்ச் ரொம்ப சிம்பிள், அதை ஈஸியாக நம்ம இதெல்லாம் ஆர்டர் படியே கிடையாது, நீங்கள் எப்படி வேணாலும் இதை படிச்சுக்கலாம், எந்த காஸ்டிங் வேணாலும் ஃபஸ்ட்டு படிச்சிடலாம். ஆப்ரேட்டிங் காஸ்டிங்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பட் அதோட கான்செப்ட் எப்படி அதை காஸ்ட்டை பிரிக்கிறாங்க, ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ், செமி வேரியபிள், வேரியபிள்னு எப்படி பிரிக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக பார்க்கணும். ஒவ்வொரு செக்டார்லேயும் டிரான்ஸ்போர்ட்டில், ஹோட்டலில், ஹெல்த் கேரில் எப்படி ஆப்ரேட்டிங் காஸ்டிங் ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ ப்ராசஸ் காஸ்டிங் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப அங்கே ப்ராசஸ் அக்கௌண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம், அதில் ஈக்குவலன்ட் ப்ரொடக்ஷன் எப்படி கால்குலேஷன் பண்ணுறோம், இன்டர் ப்ராசஸ் ப்ராஃபிட்டு, அடுத்தது ஜாயிண்ட் அண்ட் பை ப்ராடக்ட்டுக்கு எப்படி ஜாயிண்ட் காஸ்ட்டை எப்படி அப்போர்ஷன்மெண்ட் பண்ணுறோம், கான்ட்ராக்டில் என்னென்ன மெத்தட், நோஷனல் ப்ராஃபிட்டை நம்ம P&L ரெகக்னைஸ் பண்ணுறப்ப என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணுறோம், 4 மெத்தட் கிட்ட இருக்கும். எஸ்டிமேட்டட் ப்ராஃபிட்னா என்ன, நோஷனல் ப்ராஃபிட்னா என்ன, இது எல்லாமே ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனமாக ஆரம்பத்திலேயே படிச்சிருங்க. அப்புறம் ரிவைஸ் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். ஸோ எதுவுமே ஒரு ப்ராப்பர் ஆர்டர்னே இல்லை, உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி எந்த டாபிக் வேணாலும் நீங்கள் மாற்றி படிச்சுக்கலாம். அடுத்தது காஸ்ட் அக்கௌண்டிங் டெக்னிக். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது உங்களுக்கு குரூப் 2ல் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்லேயும் இதே ஹெட்டிங் கவர் ஆகும். மார்ஜினல் காஸ்டிங், ஸ்டாண்டர்ட் காஸ்டிங், பட்ஜெட் அண்ட் பட்ஜெட்டரி கண்ட்ரோல். இது குரூப் 2லேயும் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் கவர் ஆகும். பட் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்கில் குரூப் 1ல் மெட்டீரியல் அண்ட் லேபர் காஸ்ட் வேரியன்ஸ் மட்டும்தான் கவர் ஆகும். பட் குரூப் 2ல் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் இதோட அடிஷனலாக ஓவர் ஹெட் வேரியன்ஸஸும் மற்றபடி சேல்ஸ் வேரியன்ஸ் அந்த மாதிரி அடிஷனலாக ஏதாவது இருந்தாலும் அதில் கவர் ஆகும். பட் இங்கே லேபர் அண்ட் மெட்டீரியல் மட்டும்தான் கவர் ஆகும். ஸோ மார்ஜினல் காஸ்டிங், ஸ்டாண்டர்ட் காஸ்ட், மார்ஜினல் காஸ்டிங்லாம் கான்செப்டே ரொம்ப கம்மி தான். இப்போ சேல்ஸ் மைனஸ் காஸ்ட்டு ப்ராஃபிட். ஆனால் இங்கே மார்ஜினல் காஸ்டிங்கில் என்ன பண்ணுறோம், சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட்டுன்னு போட்டு அதில் கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிச்சு அதில் ஃபிக்ஸட் காஸ்ட்டை மைனஸ் பண்ணி ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறோம். இவ்வளவுதான் பேசிக் ஸ்டெப்பு. இதை வச்சு பிரேக் ஈவன் பாயிண்ட் அனலைசிஸ், சிவிபி அனலைசிஸ், அப்புறம் மார்ஜின் ஆஃப் சேஃப்டினா என்ன, எல்லா பாயிண்ட்டுமே இந்த பேசிஸை வச்சு தான் நமக்கு கவர் ஆகும். ஸோ இதெல்லாமே ப்ராக்டிக்கலாக நம்ம எப்படி அப்ளை பண்ணணும்னு யோசிச்சு செய்கிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப மனப்பாடம் பண்ணுற வேலையெல்லாம் அதில் இருக்கவே இருக்காது. பட் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் அப்படிங்கிறப்ப அதுக்கான ஃபார்முலா அண்ட் கால்குலேஷன் கொஞ்சம் மெமரியில் வச்சுக்க கஷ்டமாக இருக்கும். அப்படின்னா நம்ம சேனலில் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் ரிலேட்டடான வீடியோ இருக்கும். அதில் ஒரு டயக்ராம் வைஸாக எப்படி இந்த ஃபார்முலாஸை நம்ம ஈஸியாக மெமரியில் வச்சுக்கலாம் அப்படின்னு வீடியோ போட்டிருப்போம், அதுவும் நீங்கள் பார்க்கலாம். அடுத்து பட்ஜெட்டில் இருந்தும் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். மார்ஜினல் காஸ்டிங், ஸ்டாண்டர்ட் காஸ்டிங், பட்ஜெட், இது 3லேயுமே கண்டிப்பாக ஒவ்வொரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும். இப்போ பட்ஜெட்டில் டைப்ஸ் ஆஃப் பட்ஜெட், இதில் ப்ரொடக்ஷன் பட்ஜெட்டு அல்லது பர்ச்சேஸ் பட்ஜெட்டு, மெட்டீரியல் ரெக்யர்மெண்ட் பட்ஜெட்டு, அண்ட் தென் சேல்ஸ் பட்ஜெட்டு, கேஷ் பட்ஜெட் ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்கலாம். ஃப்ளெக்சிபிள் அண்ட் ஃபிக்ஸட் பட்ஜெட் அது ரிலேட்டடாக கொஸ்டின் அடிக்கடி வரும். தியரின்னு வர்றப்ப பட்ஜெட் அண்ட் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் என்ன, ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இதுலேயும் ஆர்டர் படி எதுவும் கிடையாது, உங்களுக்கு எந்த டாபிக் வேணாலும் எந்த ஆர்டரில் வேணாலும் நீங்கள் படிச்சுக்கலாம். சார் சப்ஜெக்ட் வைஸ் குரூப் 1ல் ஒவ்வொரு பேப்பரும் நம்ம என்னென்ன டாப்பிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து என்ன மாதிரி ஆர்டரில் படிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணினோம். இப்போ ஜூன் 2025 எக்ஸாமுக்கு மேக்ஸிமம் நடுவில் ஒரு முழுசாக 4 மாதம் இருக்குது. இப்போ அந்த 4 மந்த்ஸில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஆவரேஜாக 1 மந்த் எடுத்தால் நம்ம படிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானிங் நீங்கள் பண்ணலாம். பட் அது இங்கே கொஞ்சம் மாடிஃபை பண்ண வேண்டியது அவசியம். ரீசன் என்ன அப்படின்னா, டிடிஐடிங்கிறது கொஞ்சம் பெரிய சப்ஜெக்ட், 2 போர்ஷனும் கவர் பண்ணுறப்ப அதுக்கு கண்டிப்பாக ஒரு 1 மந்த்துங்கிறது பத்தவே பத்தாது.
அப்போ டிடி ஐடிடி ரெண்டும் நீங்கள் சேர்ந்து படிக்கிறதுக்கு ஆவரேஜாக ஒரு 45 to 50 டேஸ் தேவைப்படலாம். ஸோ இப்போ அதனால் என்ன பண்ணணும், மற்ற சப்ஜெக்ட்டுக்கான டைம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கிட்டா தான் இந்த 4 மந்தில் உங்களால் எல்லாமே கவர் பண்ண முடியும். இப்போ மற்ற சப்ஜெக்டில் எதுக்கு எப்படி டைம் ரெடியூஸ் பண்ணுறது, ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 25 டேஸ் அந்த மாதிரி ஒரு ஆவரேஜாக எடுத்து படித்தோம்னா கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுக்கு இதில் டைம் கூட கிடைக்கலாம் மற்ற டிடி ஐடிடி படிக்கிறதுக்கு. அப்படி இல்லை, ஒவ்வொரு சப்ஜெக்டாக நீங்கள் படிச்சுட்டு அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு மூவ் பண்ணுறது கன்வீனியண்ட்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் காம்போவாக படிக்கலாம். 2 சப்ஜெக்ட் அல்லது 3 சப்ஜெக்ட்டு, சில பேர் வந்து 4 சப்ஜெக்ட்டுக்குமே ஒரு சிங்கிள் டேயில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கிறதும் படிப்பாங்க. உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டுன்னு பார்த்துக்கணும். ஸோ ஒரு சப்ஜெக்ட் முடிச்சுட்டு அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போகிறது அப்படிங்கிறத விட காம்போவாக எடுத்துக்கிறது கன்வீனியண்ட்டாக இருக்கிறதா நிறையா ஸ்டூடெண்ட்ஸு ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இப்போ காம்போங்கிறப்ப எப்படி எடுக்கலாம், ஒரு தியரி சப்ஜெக்டும் ஒரு ப்ராப்ளம் ரிலேட்டடான சப்ஜெக்ட், ஒரு ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட்டுமா எடுக்கலாம். இப்போ தியரினா இங்கே நமக்கு என்ன கவர் ஆகும், மேக்ஸிமம் லா, இன்னொன்று ஐடிடி சொல்லலாம், ஐடிடி. ஸோ ஐடிடியில் கொஞ்சம் தியரியும் இருக்கும், பட் சம்ஸும் இருக்கும். இப்போ தியரி அண்ட் ப்ராக்டிக்கல்னு நம்ம காம்போ எடுக்கலாம். இப்போ டிடி ஐடிடி ரெண்டும் சேர்த்து படிக்கிறவங்களும் இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், டிடியோட சேர்த்து சிம்பிளான ஒரு சப்ஜெக்ட், ஃபார் எக்ஸாம்பிள் காஸ்டிங் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இப்போ ரொம்ப ப்ரிவிஷன்ஸ் நிறையா இருக்கக்கூடியது டிடி. இன்னொன்று லாவுமே நிறையா ப்ரிவிஷன்ஸ் இருக்கும். சில பேருக்கு தியரி இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்டாக இருக்கும், லா படிக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அப்போ உங்களுக்கு டிஃபிகல்ட்டான ஒரு டாப்பிக்கை அந்த ஈஸியான சப்ஜெக்டோடு எடுத்துக்கணும். ஸோ அப்போ ஒரு ஈஸி அண்ட் ப்ளஸ் ஒரு டிஃபிகல்ட் சப்ஜெக்ட் அந்த மாதிரி காம்போ எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு காம்போ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு படித்து முடிக்கிறதுக்கு நிறைய டைம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதாவது சீக்கிரமே நீங்கள் கவர் பண்ணி முடிச்சிடலாம் சிலபஸ் ஃபுல்லாக. ஸோ இப்போ உங்களுக்கு எது ஈஸின்னு பாருங்கள். சில பேருக்கு தியரி ஈஸியாக இருக்கும், சில பேருக்கு தியரி டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு ஈஸியான டாப்பிக்கும் ஒரு டிஃபிகல்ட்டான டாப்பிக்கையும் கம்பைன் பண்ணி படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக போர்ஷன் கவர் ஆகிக்கிட்டே வரும். நிறைய டைம் இருக்கும் பின்னாடி ரிவிஷன் பண்ணுறதுக்கு. ஒரு தடவை ஸ்டடி மெட்டீரியலை படித்தது மட்டும் பத்தாது, கண்டிப்பாக ரிவிஷன் பண்ணியே ஆகணும். ரிவிஷன் எக்ஸாம் சமயத்தில் ரிவிஷன் பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் தனியாக ஒதுக்கி வைக்காமல் படிக்கும்போதே ஒரு வாரத்தில் படித்தது எல்லாமே அந்த வீக் எண்டில் மெயின் பாயிண்ட்ஸை ரிவிஷன் பண்ணிக்கிட்டே வாங்க. அப்படி ரிவிஷன் பண்ணுறதுக்கு திருப்பி எல்லாமே பார்க்குறதுக்கு டைம் கிடைக்கணும்ல உங்களுக்கு. அதுக்கு என்ன பண்ணுங்கள், படிக்கும்போதே முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஹைலைட் பண்ணிக்கிட்டே வந்துடுங்க. ஸோ முக்கியமான பாயிண்ட்ஸ் எது ப்ராப்ளமில் இருக்கலாம், தியரியில் இருக்கலாம். ஸோ எதெல்லாம் உங்களுக்கு முக்கியமாக தோணுதோ அல்லது உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக தோணுதோ அதை எல்லாத்தையுமே நோட்ஸாக எடுத்து மார்க் பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி, அப்படி இல்லைன்னா ஒரு மார்க்கர் வச்சு ஹைலைட் பண்ணிக்கிட்டே வாங்க ஸ்டடி மெட்டீரியலில். ஸோ ஒரு வாரத்தில் நீங்கள் படித்தது எல்லாத்தையும் அந்த வார கடைசியில் குயிக்காக ஒரு ரிவிஷன் ஹைலைட் பண்ண பாயிண்ட்ஸை மட்டும் பார்த்தீங்கனாலே போதும், உங்களுக்கு ஈஸியாக எல்லாமே மெமரிக்கு வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் கழித்து இப்போ ஏற்கனவே ஒன் டைம் ரிவிஷன் பண்ணது திருப்பி ஒரு தடவை படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மறக்கவே மறக்காது. எக்ஸாம் சமயத்தில் லைட்டாக ரிவிஷன் பண்ணிவிட்டு எக்ஸாம் எழுத போனாலுமே உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த காம்போ எப்படி படிக்கிறதுங்கிறது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ சில சமயத்தில் லாவும் டிடியும் எடுத்துக்கலாம். சில பேருக்கு லா கஷ்டமாக இருக்குது அப்படின்னா காஸ்டிங்கும் டிடியும் எடுத்துக்கலாம். ஐடிடியோடு சேர்த்து நமக்கு ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங் எடுத்துக்கலாம். ஸோ எந்த மாதிரி காம்போ உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும்னு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த 4 மந்த்ஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே படிக்கிறதுக்கு மட்டும் அப்படின்னு ஒதுக்காமல் படித்ததை ரிவிஷன் பண்ணுறதுக்கும் சேர்த்து யூஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக கான்ஃபிடெண்ட்டாக உங்களால் போய் அட்டன் பண்ணி கிளியர் பண்ண முடியும். ஸோ அதனால் ப்ராப்பராக பிளான் பண்ணுங்கள். இன்னிலிருந்தே பிளான் பண்ணி இதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ப்ரிப்பரேஷனை வச்சுக்கோங்க. ஸோ லாஸ்ட் மினிட்ல இந்த முக்கியமான டாப்பிக்கை நம்ம கவர் பண்ணாமல் விட்டுட்டோம் அந்த மாதிரி ஃபீல் பண்ணாமல் இருக்கிறதுக்கு தான் எது முக்கியமான பாயிண்ட்டு எது முக்கியமான டாபிக் அப்படிங்கிறத ஆரம்பத்திலேயே நீங்கள் குறித்து வச்சுக்கிட்டு அது எல்லாமே கவர் பண்ணிக்கிட்டே வந்துடுங்க. ஸோ எல்லா சிலபஸ் ஃபுல்லாகவே கவர் ஆகிருக்கணும். அதில் முக்கியமான டாபிக்ஸ் எல்லாமே பாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை அப்படியே ரிவிஷன் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அதில் நாலேஜ் இன்னமும் ப்ராக்டிஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே கூடுதலாக கிடைக்கும். இப்போ எக்ஸாமில் அந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறப்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக நம்மளால் எழுதி முடித்து மார்க்கும் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இப்போலேருந்தே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. இந்த ஸ்டடி பிளான் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். மறக்காமல் இதை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்து ஒரு டாப்பிக்கில் மீட் பண்ணுவோம்.